இன்னைக்கு ஒரு தட்டு நண்டு இருக்குங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்மாக்கரைக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடுக்கார் நண்டு பிடிக்க வந்திருக்கோங்க. கடுக்கார் நண்டுனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நான் சொல்கிறேன் என்னன்னு தெரிஞ்சுங்க. கடுக்கார் நண்டுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்ல தண்ணியில் உள்ள நண்டு தாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம களி நண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த நண்டு தான் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு வந்தோன்னா கடுக்கார் நண்டாக மாறிடுங்க. அந்த நண்டை தான் பிடிச்சி நீ செம்மையாக சமைக்க போகிறோம், ராத்திரி பிடிக்க போகிறோம். எல்லாரும் வந்துருங்க நண்டு பிடிக்க. நான் மட்டும் பிடிக்கிறது பயமாக இருக்கேன், இருட்டில் பிடிக்கணும். அதனால் நீங்களும் வாங்க, சேர்ந்து பிடிக்கலாம். நண்டு பிடிக்க கம்மாவுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, நண்டெல்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே வந்து தண்ணி நல்லா கபகபன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல தெரியல, இந்த ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த பாருங்க அப்படியே கொடுக்க விரிச்சிக்கிட்டு இற கட்டைக்குமானு அப்படியே வாயை பிறந்துக்கிட்டு இருக்குங்க. நண்டு கிலோ 400 ரூபா விற்கிதுங்க. என்னடா நம்ம வந்து வெறும் நண்டு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது என்னமான்னு தெரிலங்க. இது வந்து நண்டு சீசன் போல். எங்கே பார்த்தாலும் நண்டு தான், காடு கரை கம்மானு எங்கே பார்த்தாலும் நண்டாவே ஏறி கிடக்கு. அதனால வந்து இந்த நண்டு இது பாருங்க, பாஞ்சு அட்டிக்க பார்க்குறது பாருங்க, ராலை பிடிக்க நிற்கிது. இந்த பாருங்க இறாலும் இருக்குங்க, நல்லா முரட்டு இறால் நாட்டு இறால் இருக்குது பாருங்க, கொடுக்கோட இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, நானே வந்து இந்த பந்தம் இருக்குன்னா நான் நினைக்கல, நண்டு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இறாலும் இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தண்ணி ஊற்றுற இடத்துல பாருங்க நவுறு பாருங்க கொடுக்கோட. இந்த இறாலையும் முடிச்சுக்கலாம். இந்த பாருங்க அந்த ஒரு நண்டு இருக்குது, இந்த பாருங்க ஒரு நண்டு, வரிசையாகவே நண்டுங்க. இந்த கம்மா ஃபுல்லாகவே நிறைய நண்டு தாங்க, பயமாக இருக்குது. பிடிச்சிடுங்க, இங்கே வாங்குங்க, எல்லாம் வளர்த்துறாங்க, கடிக்கும், பயமாகவும் இருக்குங்க. வாங்க எல்லாம் வளர்த்துறாங்க, கொடுக்க வாங்க அப்படி விழிக்குது. இதுதான் நாற்றாள். வாயில் லைட்டு வச்சுருக்கனால பேச முடியல. இந்த பாருங்க ராலை பாருங்க எப்படி இருக்கு, நல்லா கருப்பு ராளா முரட்டாக இருக்குங்க. அந்த வாலியில் போட்டுடலாங்க. இங்கே பாருங்க நண்டு ஒன்று இருக்குங்க. மாட்டிக்கிட்டுங்க. நல்லா முரட்டு நண்டாக தான் இருக்குது, நல்லா கருப்பாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்து நல்ல தண்ணி மாறினோன்னே கடுக்கா நண்டு சொல்லுவாங்கள்ல, அதனால தாங்க நல்லா கருப்பாக இருக்குது பாருங்க. நண்டு நல்லா கடுக்கா மாதிரியே இருக்கும். அதான் எப்படி ஏற போகிறதில்ல, ஏதோ ஆசையிலேருந்து இறங்கி விட்டேன். அப்படியே கவுத்து வச்சுட்டு அப்படியே மேலே ஏற போகிறேங்க. லைட்டையும் இப்படியே மேலே வச்சிடுறேன். இப்படி ஏற போகிறதில்ல, செருப்பு வேற போட்டிருக்கேன். ஏற முடியும்போது தெரியல. ஐயோ ஏற முடியலையே. எனக்கு கை கொடுங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே வேடிக்கை மட்டும். ஏற்பேன் ஏன்னா ஒரு நண்டுக்கே நாக்கு தள்ளி விட்டு ஏறவும் முடியலை இதுலேருந்து. ஆனால் நண்டு வேணா ஒரு நண்டு நாள் நல்ல முறையான நண்டாக கடிச்சிருக்கேன். அப்பா கடிக்க பார்க்குது. நண்டு நல்லா ஆக்ரோஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா கடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த நண்டை கட்டி விட்டோம்னா இதேமாரி ஒவ்வொரு நண்டாக பிடிச்சி எல்லாத்தையும் கட்டி போட்டுடலாங்க. நாளைக்கு சமைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கிடக்கும், சண்டை போடாமல் கிடக்கும். செம்மையாக மாட்டிடுங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இந்த பிடிச்சலாங்க. பாருங்க நல்லா நண்டா மாட்டிக்கிட்டு. முன்னாடி மாட்டின நண்டோட இது கொஞ்சம் நல்லா பெரிய நண்டா இருக்குது. இது வந்து வாளியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணிக்குள்ளேயே இறங்கிட்டாங்க, நண்டு இருக்கான்னு தேடி பார்க்க போகிறேன். நண்டு வச்சுட்டான், கடிச்சிக்கிட்டு. ஐயோ ஒன்று ஒன்றா மாறி கழிச்சுக்கிடுங்க. இன்னும் ஒன்று இருக்குது, அது எப்படி பிடிக்கன்றீங்க. ரெண்டு பிடிச்சாச்சுங்க. அதையும் சேர்த்து இதில் பிடிச்சோம்னா கண்டிப்பாக கடிச்சு ஒன்று கடுக்கு உடச்சிக்கும். அதனால் ரெண்டையும் கட்டி விட்டு அப்புறம் வந்து முடிஞ்சுன்னா அதை பிடிச்சிட்டு போயிடலாம். நண்டு பார்க்க புழுக்க மாதிரி இருக்குது, ஆனால் பயங்கர ஆக்ரோஷம், கோவம் வருதுங்க நண்டுக்கு. நல்லா ஐயோ பிடிச்சி விட்டானே அப்படின்னு எனக்கு கடிக்க வருதுங்க. கொடுக்க பாருங்க அப்படி விரிச்சிக்கிட்டு கத்தியை கொடுக்குறான் பாருங்க. இங்கே இருக்குது, விட மாட்டேங்குது பாருங்க. ஆஹா பாருங்க.
இதுதாங்க கடுக்கா நண்டு. எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்க. அப்படியே போட்டு கட்டி விட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், இதோட சோழி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எசக்க பசக்காக கையை பிடிச்சிது, அவ்வளோதான். கையில் தக்காளி சட்னி வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த நண்டெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நானே எத்தனையோ தடவை கடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆற்றுல வந்து நண்டு பிடிக்க போவேன். ஆசையில் பிடிச்சி நண்டை பிடிச்சிட்டேன். கரெக்டாக என் கையை கடிச்சு கவி விட்டு உதவிக்கு ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். உதவிக்கு ஹெல்ப் கேட்கல, காப்பாற்றியா அப்படிங்கிற அந்த ஆள் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு வந்தது கோவம். எடுத்து அவர் மூஞ்சிலே விட்டு மூக்கை கடிக்க விடணும், அந்த மாதிரி இருந்ததுங்க. உண்மையாகவே எனக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம் நண்டு பிடிக்கிறதுல. நண்டு ஆனால் பெரிய நண்டு இல்லை, இந்த அளவு நண்டு தான். பயங்கரமாக கடிச்சு விட்டு அப்பா கையை நல்லா வீங்கி போய் 2 நாளைக்கு அப்படியே வீங்கி போய் கிடந்தது. ஓடி 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 வாங்கி 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 2 நண்டு 2 நண்டையும் கட்டி விடலாம். ஆயிரம் லைட் வச்சினால பேச முடியல. நண்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த வாய்க்கால் நடுவே நிறையா நண்டு இருக்குங்க. விடிய விடிய உட்காந்தா நிறையா பிடிக்கலாம். எனக்கு தூக்கமும் வந்துட்டு அதெல்லாம் மணி வந்து 10:30 மணி ஆகிட்டுங்க. எல்லா வீட்லேயும் லைட்டெல்லாம் அணைச்சி விட்டாங்க. எனக்கு வேறு பயமாக அதுக்கு தனியாக உட்காந்துருக்கேன். அதனால் வந்து நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். பசியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் இந்த நண்டெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு வந்து தோணுதுன்னா எடுத்து தின்னுபிடுவேன். நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சமைச்சு உங்கள் கண்ணு முடி தான் திங்க போகிறேன். சரியாங்க? சரி, ஓகே, நான் கிளம்புறேங்க ஊட்ட பக்கம். பிடிச்சிட்டு வந்த கடுக்கா நண்டை வந்து சுத்தம் பண்ண போகிறேங்க. எப்படி சுத்தம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நண்டோட வந்து கால் இருக்குது பாருங்கள். இந்த கால் அதை வந்து நம்ம வந்து இந்த ஒயர் கட்டரை வச்சு கட் பண்ண போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கட் பண்ணலான்னா நம்ம கையை வந்து அது கட் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி எடுத்து கட் பண்ணிவிடலாங்க. கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து சேஃப்டி. நண்டு வந்து நல்லா வந்து வேகும். சீக்கிரமாக வந்து இந்த மசாலா உப்பு உரப்பு எல்லாமே ஏறுங்க. அதுக்காக தாங்க இதை கட் பண்ணிடுறது. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோலை எடுத்து ஒன்றும் இல்லைங்க, அந்த நூலை அப்படியே கட் பண்ணிவிடலாங்க. கயிறை அவுத்துட்டோம்னா நண்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இருங்க, அவ்வளோதாங்க. சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி பேத்துற வேண்டியதான். அவ்வளோதாங்க, இதோட வேலை முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து இப்படி எடுத்து இப்படி 2ஆக போட்ட வேண்டியதான். போட்டு அப்படியே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நண்டாக சுத்தம் பண்ணிடுறேன். சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். எப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நண்டை இப்போ வந்து சுத்தம் பண்ணியாச்சுங்க, சமைச்சிடலாங்க. என்னடா அவன் தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டான்னு நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கடைக்கார காற்று பயங்கரமாக இருக்குது. அடுப்பே அணைஞ்சு விடும் போல். அதனால தான் வந்து தலையில் துண்டை போட்டு அப்படி மறைச்சிருக்கேன். எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நண்டு வறுவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. டேரெக்டாக நண்டை தூக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு அது கூட அந்த மசாலா சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நண்டை சேர்த்துடலாம். என் நிலமை இப்போ தலையில் துண்டை போடுற மாதிரி அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுருலாங்க. மசாலா தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க. காற்றுல மசாலாலாம் பறக்குது. நண்டு வேவறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. செம்மையாக வந்துடுங்க. ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து மூட வேண்டியதாங்க. நண்டு செம்மையாக வெந்துட்டு இருக்குங்க. அது வரைக்கும் ஒரு முட்டாயை காலி பண்ணிடலாம். போர் அடிக்கிற கடைக்காரம் வந்தாலே ஏதாவது திங்கணும் போல இருக்குங்க. கடைக்காரில் வந்து நம்ம கடலை தான் போட முடியல, கடலை முட்டாயாவது திங்கலாம். இந்த பாருங்க. கடலை மிட்டாய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன குழந்தைங்க மிட்டாய் வாங்கி கேட்டால் நீங்கள் வந்து கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க, எள்ளு மிட்டாய் வாங்கி கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. நண்டு செம்மையாக வந்துட்டுங்க. இப்போ நான் எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்ல பாருங்க உங்களுக்கு. அடடா, வாசம் வேற லெவலில் இருக்கு. கட்டுக்காடு நண்டு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. சாப்பிட போகிறேன். உங்களுக்கு செம்ம வேட்டை. இங்கே பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க நண்டு. நண்டு காலில் பாருங்க, சதைய செம்மையாக இருக்குங்க. இருங்க.
இன்னைக்கு ஒரு தட்டு நண்டு இருக்குங்க, எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. அருமையாக இருக்குங்க நண்டு, வேற லெவலில் இருக்குது. அந்த மசாலா, உப்பு, உரப்பு எல்லாம் சேர்ந்து சொல்ல வார்த்தையில் சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அடடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.